Or will you hunt him out? அவனை அப்படி கட்டி போடுவீங்களா? என்ன செய்வீங்க? திருடன் வந்தா வாங்கன்னு காபி கொடுப்பீங்களா? பின்ன You will fight with him. சண்டை போடுவீங்க. I said in the same way Jesus is going to teach you how to fight cancer and kick him out of your body, out of your life. எனவே நான் அவ்வாறு அவர்களிடம் சொன்னேன், எவ்வாறு ஒரு திருடன் வீட்டுக்குள் வந்தால் அவனை அடித்து நீங்கள் துரத்துவீர்களோ அதுபோல இந்த கேன்சர் வியாதியை அடித்து நொறுக்கி காலால் எத்தி வெளியே தள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்தேன். Then I said to her, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொன்னேன், let's say your whole family went out. இப்போ உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. You locked the door, கதவை பூட்டிட்டீங்க, and you went out. நீங்களும் வெளியே போயிட்டீங்க. After 2 hours you came back. 2 மணி நேரத்துக்கு பிறகு வந்தீங்க. The key is in your pocket. அந்த கீ வந்து நீங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்க. And you are praying to God. நீங்க கடவுள்கிட்ட ஜெபம் பண்றீங்க. Oh Jesus, இயேசுவே, open the door. கதவை திற. இயேசுவே, 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 open the door. கதவை திறங்க. Do you pray like this? இப்படி ஜெபம் பண்றீங்கல்ல? Or do you take the key, அல்லது சாவியை எடுத்து put it in the lock, அந்த கதவுல அப்படி வச்சு and you open it? திறக்கறீங்களா? Which one do you do? எது நம்ம செய்றோம்? Huh? Chavi, chavi, chavi. In the same way I said to her, அதே மாதிரி தான் நான் அவங்ககிட்ட சொல்லி கொடுத்தேன், to get that cancer out I have come to give you a chavi. அந்த கேன்சர் உங்க உடம்புல இருந்து துரத்துறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சாவி கொண்டு வந்திருக்கிறேன். How many of you want chavi for your own life? உங்க சொந்த வாழ்க்கைக்கு எத்தனை பேருக்கு சாவி வேணும்? நாங்க வீட்டுக்கு போறோம். உங்க ஒருத்தருக்கும் வேண்டாம். ஆமா, ஒருத்தருக்கும் ஒண்ணும் வேண்டாம், நாங்க போறோம். எத்தனை பேருக்கு சாவி வேணும் உங்க சொந்த வாழ்க்கைக்கு? Okay, சரி, open to Mark 11. மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து. மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலையிழந்த ஒரு அத்தி மரத்தை அவர் தொலையில் இருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை, ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். No. Jesus is going with his disciples. ஆண்டவர் இயேசுவோட சீடர்கள் இப்படி போயிட்டே இருக்காங்க. He is hungry. அவருக்கு ஒரே பசி. Suddenly he sees a fig tree. அங்க பார்க்கறாரு, ஒரு அத்தி மரம் நிக்குது. The fig tree is covered with leaves. இந்த மரம் ஃபுல்லா இலையா இருக்குது. So he goes to the fig tree. அப்படியே அவர் பக்கத்துல போறாரு, to find some figs. அங்க ஏதாவது அத்திப்பழம் கிடைக்குமா? And he doesn't find figs. அங்க ஒரு அத்திப்பழத்தையும் காணோம். Why he doesn't find figs? ஏன் அங்க அத்திப்பழமே இல்ல? ஏன் அத்திப்பழம் இல்ல? அத்திப்பழம் not the season. It is not the season for figs. அந்த அத்திப்பழம் காய்க்கக்கூடிய காலம் அல்ல. Jesus is searching for figs. இப்படி பார்க்கறாரு, அவர் எங்க இருக்குது? He can't find figs. ஒரு அத்திப்பழமும் இல்லை. Now he's talking to the tree. அவர் அந்த மரத்தை பார்த்து இப்படி சொல்றாரு, no one ஒருத்தரும் shall eat your fruit உன் பழத்தை நீ சாப்பிட கூடாது from now on. இப்போ இருந்து. And when he spoke to the tree, இந்த மரத்திட்ட பேசினதும் the disciples heard it. அத சீடர்கள் இப்படி கேட்டுட்டே இருந்தாங்க. No. கவனிங்க. Supposing it is the month of August or September. அது வந்து ஒரு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாசம்னு வெச்சுக்குவோம். Will you go to a mango tree to search for mangoes? அப்போ மாமரத்துல போய் பழம் தொங்குதான்னு நீங்க தேடுவீங்களா? Is it a season for mangoes? அது மாம்பழ காலமா? இல்ல. Will you go? அப்ப போவீங்களா? But if I go to a mango tree and I'm looking for mangoes, what will you say? நான் அங்க போய் ஒரு மாமரத்துக்கிட்ட நின்னு மாம்பழம் இருக்கான்னு இப்படி தேடினா நீங்க என்ன சொல்வீங்க? பைத்தியம். Correct? அப்படிதானே? சரியில்லை. Now the disciples are seeing Jesus is searching for figs. அவங்க சீடர்கள் பார்க்கறாங்க, இவர் என்னது இப்படி தேடிட்டு இருக்காரு இந்த அத்தி மரத்துல இப்ப போய். And it is not the season for figs. இப்ப வந்து அத்திப்பழ காலம் ஒண்ணு இல்லையே. Why is Jesus going there? ஏன் ஆண்டவர் இயேசு அங்க சென்றார்? And now he is not only going for figs, now he is talking to the tree. பழத்தை மட்டும் பார்க்கல, மரத்துல போய் பேசிட்டு இருக்கிறாரு. What will the disciples think? அப்ப சீடர்கள் என்ன நினைப்பாங்க? கலண்டு போயிருக்கு. Now listen. கவனிங்க நல்லா. Why is Jesus going to a tree? ஏன் ஆண்டவர் இயேசு அந்த மரத்துக்கு
பக்கத்தில் சென்றார். Every tree has got a different nature. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கு. God, Jesus is the creator. ஆண்டவர் இயேசு தான் உண்டாக்குனவரு. He has created the fig tree. அவர் இந்த அத்தி மரத்தையும் படைச்சாரு. And he has put the character in the tree. அந்த மரத்துக்கு ஒரு தனித்தன்மையை கொடுத்தாரு. The character of a fig tree is, அந்த அத்தி மரத்தோட தனித்தன்மை என்னன்னா, whenever it is covered with leaves, எப்பலாம் அந்த மரம் ஃபுல்லா இலை இருக்குதோ, that is the time it will bring out figs. அப்பதான் அத்தி பழம் அதுல இருக்கும். So, அதனால்தான் this tree was covered with leaves இந்த மரத்துல ஃபுல்லா இலையா இருந்தது. and telling Jesus, come, ஆண்டவர் இயேசு come, வா come, வா வா, வா அப்படி வா. வா அப்படி சொல்லுச்சு. Why Jesus went? ஆண்டவர் இயேசு ஏன் போனாரு? Because it had leaves. அதுல நிறைய இலை இருந்துச்சு. Now. கவனிங்க, Jesus spoke to the tree. ஆண்டவர் இயேசு அந்த மரத்திடம் பேசினார். No one shall eat of it. இனி யாரும் இந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது. And then he went. Now the next day, அடுத்த நாள் again they are coming. எல்லாரும் இப்படி வராங்க, சீடரும் இயேசுவும் வராங்க. Peter அப்ப பேதுரு is seeing அப்படி பார்க்கறாரு, this tree இந்த மரம் is completely dried up முழுவதுமாக பட்டு போயிருக்கு. right from the root. வேர்ல இருந்து பட்டு போயிருக்கு. He comes and says, அவர் வந்து சொல்றாரு, Rabbi, குருவே குருவே, the fig tree that you cursed yesterday, நேத்துக்கு நீங்க சபிச்சீங்கல்ல அத்தி மரம், அத பாருங்க, it is dried from the root. அது வேர்ல இருந்து பட்டு போச்சு. Yesterday, நேத்துக்கு today, சரியா? சரியா? Now listen. நல்ல கவனிங்க. Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார், have faith in God. ஆண்டவர் மேல் விசுவாசம் வையுங்கள். Peter is saying, பேதுரு சொன்னார், Jesus, இயேசுவே, can you explain to me, நீர் எனக்கு கற்றுத்தர முடியுமா? how can this tree die from the root? எப்படி இந்த மரம் வேரோடு பட்டு போக முடியும்? If there is a big tree, ஒரு பெரிய மரம் இருந்துச்சுன்னா, whenever it will die, எப்ப அது காஞ்சு போக போகுதோ, it will die from the top. அது பட்டு போகணும்னா மேல இருந்து அப்படி And then it will die. வந்து And it will take a long time to die. அதுக்கு நிறைய நாள் எடுக்கும். தலையில இருந்து காஞ்சு கீழே வரும். But this tree died within 24 hours. ஆனா 24 மணி நேரத்துக்குள்ள இந்த அத்தி மரம் வேரோட பட்டு போயிடுச்சு. Jesus, tell me, how did you do that? ஆண்டவர் இயேசுவே, எப்படி இது நடக்கும்? And Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார், I want to teach everybody that everybody can do it. எல்லாரும் இதை செய்ய முடியும். எனவே உங்கள் எல்லோருக்கும் நான் இதை கற்றுத்தர விரும்புகிறேன். Your faith can get the tree dead. உங்களுடைய விசுவாசம் இந்த மரத்தை வேரோடு பட்டு போக செய்ய முடியும். And Jesus is giving us the formula. ஆண்டவர் அதற்கான வழிமுறையை நமக்கு கற்றுத் தருகிறார். He said, அவர் சொன்னார், have faith in God. ஆண்டவர் மேல் விசுவாசம் வையுங்கள். Have faith in His word. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வையுங்கள். Then He said, அதன் பின்பு சொன்னார், whosoever. யாராவது, He did not say priest. அவர் அருள் தந்தைன்னு சொல்லல. He did not say nuns. அவர் அருள் சகோதரின்னு சொல்லல. He said whosoever. யாரெல்லாம், everybody is in that whosoever. எல்லாரும் அந்த யாரெல்லாம் அதுல சேர்ந்திருக்கோம். Whosoever shall say to this mountain. யாரெல்லாம் இந்த மலையை பார்த்து சொல்கின்றீர்களோ, Jesus said whosoever shall tell the mountain. யாரெல்லாம் இந்த மலையை பார்த்து சொல்கின்றீர்களோ. Jesus did not say whosoever will talk to me about the mountain. ஆண்டவர் இயேசு இந்த மலையை பற்றி யாரெல்லாம் என்னிடம் பேசுகின்றார்களோ என்று சொல்லவில்லை. I told this sister who was suffering from cancer. இந்த கேன்சர் வியாதினால கஷ்டப்பட்டு இருந்த அந்த சகோதரியை பார்த்து நான் How சொன்னேன், long have you been praying? எவ்வளவு நாளாக நீங்க, Long time. எவ்வளவு காலம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க ரொம்ப நாளான்னு சொன்னாங்க. Oh, what are you been praying? நீங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். Are you talking to Jesus about your mountain or are you talking to the mountain? நீங்க உங்க மலையை பத்தி ஆண்டவர் இயேசுட்ட பேசிட்டு இருந்தீங்களா அல்லது மலையிட்ட நீங்க பேசிட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன். She said, I have been talking to Jesus about my mountain. அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் இயேசுட்ட என்னுடைய மலையை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன். If Jesus said you can talk to the mountain, ஆண்டவர் இயேசு இந்த மலையிடம் நீ பேச முடியும் என்று சொல்லி இருந்தால், in the same way you can talk to your cancer. அதே மாதிரி நீங்க உங்க கேன்சர் வியாதியோடு பேச முடியும். You, instead of talking to the cancer, நீங்க அந்த கேன்சர் வியாதியோடு பேசுவதற்கு you பதிலாக are coming to talk to Jesus about your cancer. நீங்க ஆண்டவர் இயேசுவிடம் உங்க கேன்சர் வியாதியை பற்றி பேசுகிறீர்கள். Listen. நல்லா கவனிங்க.
Jesus doesn't want you to come to him and talk to him about your cancer. ஆண்டவர் இயேசு நீங்கள் அவரிடம் வந்து உங்கள் கேன்சர் வியாதியை பற்றி பேச சொல்லவில்லை. He wants you to talk to your cancer. அவர் நீங்கள் உங்கள் கேன்சர் வியாதியோடு நீங்கள் பேசுங்கள் என்றார். That word of God is the key that he has given you. அந்த இறைவார்த்தை தான் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சாவி. And I said, can you talk to the cancer now? நான் கேட்டேன் அவங்ககிட்ட, இப்போ நீங்க அந்த கேன்சர் வியாதியோட பேசுவீங்களா? And what are you going to talk to the cancer? என்ன நீங்க பேச போறீங்க? Hey cancer, I'm talking to you. ஏய் கேன்சர் வியாதியை நான் உன்னோட பேசுகிறேன். In the name of Jesus, I'm ஆண்டவர் talking to இயேசுவின் you. பெயரால் நான் உன்னோட பேசுகிறேன். Come on, up, be uprooted. வா வா நீ வேரோடு பெயர்ந்து வெளியே வா. And go and fall into the sea. கடலிலே சென்று ஊன்றிக்கொள். I do not doubt in my heart, என் உள்ளத்திலே நான் but I believe நம்பிக்கை இல்லாமல் இல்லை, நான் நம்புகிறேன். what I said, நான் எதை சொன்னேனோ it is done. அது நடந்து விட்டது. Jesus, you said, ஆண்டவர் இயேசுவை நீர் சொன்னீர், I shall have whatever I say. நான் எதையெல்லாம் சொல்லுகின்றேனோ அதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன் என்று. Listen carefully. நல்ல கவனிங்க. Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார், you shall have நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், whatever you say. நீங்கள் என்னவெல்லாம் என் பெயரால் சொல்கிறீர்களோ பெற்றுக்கொள்வீர்கள். If you are saying every day, I got diabetes, ஒவ்வொரு நாளும் எனக்கு சக்கரை வியாதி, you shall have whatever you say. நீங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். I got blood pressure, பிரஷர், you will have whatever you say. நீங்க சொன்னதெல்லாம் கிடைக்கும். My leg is paining, கால் வலி, you will have whatever you say. சொன்னதெல்லாம் கிடைக்கும். My back is paining, முதுகு வலி, you will have whatever you say. சொன்னதெல்லாம் கிடைக்கும். My husband is a drunkard, ஆயாமா கணவர் குடிகாரரு, you shall have whatever you say. சொன்னதெல்லாம் கிடைக்கும். Every time you are opening your mouth and speaking about your problem, you will have whatever you say. எப்பதெல்லாம் வாயை திறந்து உங்கள் பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், எதை பேசினீர்களோ அதை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Are you understanding? புரியுதா உங்களுக்கு? You are casting the wrong net in the wrong place, நீங்கள் தவறான வலையை தவறான இடத்தில் வீசுகிறீர்கள். and that's why you are suffering. அதனால தான் நீங்க ரொம்ப துன்பப்படுகிறீர்கள். I asked this lady, what are you going to do now? நான் அந்த சகோதரிட்ட கேட்டேன், இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? She said, I repent. அவங்க சொன்னாங்க, நான் மனம் வருந்துறேன், I did not know this truth. எனக்கு இது இந்த உண்மை எனக்கு முன்னால தெரியாது. I had the key, என்கிட்ட சாவி இருந்தது, but I did not know the key. நான் அந்த சாவின்னு எனக்கு Now I தெரியாது. got the key. இப்போ என்கிட்ட சாவி இருக்குது, Now I can speak to the நான் cancer இப்போ கேன்சர்ட்ட பேசுவேன். in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால், And in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் the word of God says, இந்த இறைவார்த்தை சொல்கிறது, Luke 17, லூகாஸ் 17வது அதிகாரம் verse number 6, 6வது வசனம், it shall obey you. It shall obey you. It shall obey you. It shall obey you. அது உங்களுக்கு கீழ்ப்படியும், அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று. Cancer is supposed to obey you, கேன்சர் வியாதி உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். but you are not using the key. நீங்க சாவியை யூஸ் பண்ணல, You are sitting and crying to Jesus. நீங்கள் அப்படியே அழுறீங்க ஆண்டவர் இயேசுட்ட. And Jesus is saying, my friend, my child, I have given you the key. ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், எனது நண்பனே, எனது குழந்தையே, நான் உனக்கு சாவி கொடுத்திருக்கேனே, I have given you the promise. உனக்கு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேனே, Come on, use the promise. அதை பயன்படுத்து. This lady began to understand. இப்போ இந்த சகோதரிக்கு புரிய ஆரம்பித்தது. She understood. அவ நல்லா புரிஞ்சிட்டாங்க. I said, read the next scripture. அதுக்கு அடுத்தது நீங்க வாசிங்கன்னு The சொன்னேன். next scripture said, அடுத்தது சொல்லுது, whatsoever you ask in prayer. என்னவெல்லாம் நீங்கள் ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ. Mark 11:24. Mark 11:24. மார்க் 11:24வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது, Whatsoever you ask in prayer, ஜெபத்தில் எதையெல்லாம் நீங்கள் கேட்பீர்களோ first believe, அதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று First நம்புங்கள். முதலில் நம்புங்கள், you have received it, நான் பெற்றுக்கொண்டேன் என்று நம்புங்கள், and then you shall have it. நீங்கள் கேட்டபடியே நடக்கும். First you believe, முதலில் நீங்கள் நம்புங்கள், you have received it, நான் பெற்றுக்கொண்டேன் என்று நம்புங்கள், and then you shall have it. நீங்கள் கேட்டபடியே நடக்கும். Let's say this sister is asking God, இப்ப இந்த சகோதரி கடவுள்கிட்ட கேட்காங்க, God, I want a key. ஆண்டவரே எனக்கு ஒரு சாவி தாரோம். God gives her the key. கடவுள் சாவி தந்துட்டாரு. Can you touch it? இத தொட முடியுமா? ஆமா. Can you feel it? எஸ், எனக்கு இத உணர முடியுது. Can you see it? பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது. Can you use it? இத பயன்படுத்த முடியுமா? ஆமா, பயன்படுத்த முடியும். Correct? சரியா? Now when she has this key, இந்த சாவி கையில இருக்கு. what she will tell God? இப்ப கடவுள்கிட்ட என்ன சொல்லுவாங்க இவங்க? Give me the key, or thank you for giving me the key. சாவியை தாங்க அப்படி சொல்லுவாங்களா? சாவி தந்ததுக்கு நன்றி அப்படி சொல்லுவாங்களா? Sorry? சரியா? Okay.
Now she's praying, God give me the key. ஆண்டவரே எனக்கு சாவியை தாரும். Now can you see the key? இப்போ சாவி இருக்குதா? Can you touch the key? தொட முடியுமா சாவியை? Can you feel the key? சாவியை உணர முடியுமா? Can you use the key? சாவியை பயன்படுத்த முடியுமா? Jesus said, first you believe you got the key. ஆண்டவர் சொன்னார், முதலில் நீ நம்பு, உன் கையில சாவி இருக்குன்னு சொல்லி. Even though you can't see it. உனக்கு கண்ணால பார்க்க முடியாட்டாலும் First you believe you got the key. முதல்ல சாவி கையில இருக்கு, நீ First நம்பு. you believe that you are healed of cancer. முதலில் நம்பு, நீ கேன்சர் நோயிலிருந்து சுகம் And பெற்று start விட்டாய். thanking God that I am healed of cancer. இப்போது ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் கேன்சர் நோயிலே குணம் பெற்றதற்காக நன்றி என்று சொல். And then you shall have it. அதன் பின்பு உங்களுக்கு கிடைக்கும். I told this sister, நான் அந்த சகோதரிட்ட சொன்னேன், all the time you are saying, God heal me of cancer. எல்லா நாளும் நீங்க எப்படி சொன்னீங்க, ஆண்டவரே கேன்சர் நோயிலிருந்து என்னை சுகப்படுத்தும். And Jesus is saying, first you believe you are healed, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீங்க குணமாயிட்டீங்கன்னு முதல்ல நம்புங்க, then you shall have your healing. அதுக்கப்புறம் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். So which one are you going to do? நீங்க எதை செய்ய போறீங்கன்னு கேட்டேன். She said, I'm going to thank God that I'm healed of cancer. அவங்க சொன்னாங்க, நான் கேன்சர் வியாதியிலிருந்து குணம் பெற்று விட்டேன் என்று நான் நன்றி சொல்ல போறேன். I'm healed of cancer. நான் கேன்சர் வியாதியிலிருந்து சுகம் பெற்று விட்டேன். And she said, thank you Jesus, I'm healed of cancer. நன்றி ஆண்டவரே, என்னை கேன்சர் நோயிலிருந்து சுகப்படுத்தியதற்காக நன்றி. I told that sister, நான் அந்த சகோதரிட்ட சொன்னேன், when I came in, நான் உள்ள வரும்போது, you have just come from the hospital நீங்க அப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தீங்க, and you had pain in your chest அப்படியே உங்க நெஞ்சில வலி இருந்தது. because you were operated. ஏன்னு சொன்னா அங்க ஆபரேஷன் நடந்திருந்தது. But now when you were thanking God, நீங்க இப்ப கடவுளை அப்படியே நன்றி சொல்லும்போது, where is the pain? எங்க போச்சு உங்க வலி? She lifted her hand. அவங்க அப்படியே கையெல்லாம் அப்படி இப்படி இப்படிலாம் She said, உயர்த்தினாங்க. really the pain is gone. வலி போச்சு. So I said, what are you going to tell him? நீங்க என்ன சொல்ல போறீங்க ஆண்டவர்ட்ட? I'm healed of cancer. நான் கேன்சர் வியாதியிலிருந்து I said, if you believe you are healed of cancer, நீங்கள் கேன்சர் வியாதியிலிருந்து நான் சுகம் பெற்று விட்டேன் என்று நம்பினால், then will you be sleeping on the bed or will you be doing all the work at home? நீங்க அப்படி படுத்து கிடந்து தூங்குவீங்களா அல்லது எல்லா வேலையும் செய்வீங்களா? She said, I'll be doing all the work at home. நான் எல்லா வேலையும் வீட்ல செய்வேன். By the time we left the house, நாங்க வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னால she was smiling அவங்க அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. because she first believed முதல்ல அவங்க நம்பினாங்க, she is healed, அவங்க குணமாயிட்டே நம்பிட்டாங்க. and then she will receive the healing. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுகம் கிடைச்சிரும். First you cast the net முதல்ல வலைய வீசுங்க, of you believing நீங்க நம்புற வலைய that you வீசுங்க, already received, நீங்க கிடைச்சாச்சுன்னு வீசுங்க, then that healing will come. அந்த குணமளித்தல் உங்களுக்கு கிடைக்கும். Did you understand? புரியுதா எல்லாத்துக்கும்? So will you now, are you going to speak to the mountain? நீங்க எல்லாம் மலையிட்ட பேச போறீங்களா? மலையிட்ட பேச போறீங்களா? Or are you going to speak about the mountain? அல்லது மலையை பத்தி பேச போறீங்களா? Now do you understand where you are going wrong? புரிஞ்சுதா எங்க நம்ம தப்பு செய்யறோம்னு? From now on, are you going to speak about your problem? நீங்க இப்போ இருந்து உங்க பிரச்சனையை பத்தியே நீங்க பேசிட்டு இருக்க போறீங்களா? Or are you going to speak to the problem? அல்லது பிரச்சனையிட்ட பேச போறீங்களா? Let us close our eyes நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். and let us speak to the mountain. நாம இப்போ மலையிடம் பேசுவோம். Heavenly Father, விண்ணக தந்தையே, in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I thank you நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். for teaching me the truth. எனக்கு இந்த உண்மையை கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். I repent நான் மனம் வருந்துகிறேன். and I ask you to forgive me. நீர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். All this time I was speaking about my mountain. இவ்வளவு காலம் நான் என்னுடைய மலையை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தேன். But now I begin to understand. நான் இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன். You have given me the power to speak to the mountain. நீர் எனக்கு மலையிடம் பேச சக்தி கொடுத்திருக்கிறீர். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I speak to every sickness. நான் என்னிடம் இருக்கின்ற எல்லா நோயிடமும் இப்போது பேசுகிறேன். I speak to every problem. எல்லா பிரச்சனையிடம் பேசுகிறேன். Get out of my life. என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போ. Get out of my family. என்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியே போ. Lord, I do not doubt in my heart. ஆண்டவரே, என் இதயத்தில் நான் சந்தேகப்படவில்லை. But I believe. நான் நம்புகிறேன். I receive my miracle. என்னுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று நம்புகிறேன். I receive my healing. என்னுடைய குணத்தை பெற்றுக்கொண்டேன். I receive my blessing. என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன். I and my family are blessed. நானும் என்னுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். I thank you, Jesus. நான் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. You have set me free. நீர் எனக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி.
Do you believe that prayer? இந்த ஜெபத்தை நம்புறீங்களா? So from now on, keep on thanking God இப்போ that you have already received. நீங்க எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டே இருங்க. And if you can do this continuously, இத தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, I'm sure I will listen from the priest, testimonies after testimonies, how God has changed everything. ஃபாதர்ட்ட சாட்சி கேட்டுட்டே இருப்பேன். எத்தனை பேருக்கு சுகம் கிடைச்சது, எத்தனை பேர் வாழ்க்கை மாறிச்சுன்னு சொல்லி நீங்க ஃபாதர்ட்ட சொல்றத நான் கேட்டுக்குவேன். You just cast the net. நீங்க வலைய வீசுனீங்க. Every time you're saying thank you Jesus, ஒவ்வொரு முறையும் நன்றி இயேசுவேன்னு சொல்லும்போது, I receive my healing, நான் எனக்கு என்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். the fish called healing will enter the net. அந்த சுகமளிக்கின்ற அந்த மீன் வலைக்குள் வந்துவிடும். The blessing will come, ஆசீர்வாதம் வரும், and everything will come. எல்லாம் வரும். Praise the Lord. Praise the Lord. Are you blessed? எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? One request. ஒரே ஒரு வேண்டுகோள். But Father has been given the DVD. ஃபாதர்ட்ட டிவிடி எல்லாம் இருக்குது. There are lots and lots of teaching. நிறைய பாடங்கள் அதுல சொல்லியிருக்கோம். The DVD is free. அந்த டிவிடி வந்து உங்களுக்கு இலவசமா கிடைக்கும். Please go and collect from him. அவங்ககிட்ட இருந்து அதை வாங்கிக்கங்க. And also those who have got internet connection, இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, please go on the YouTube. அதுல யூடியூப்ல நீங்க போனீங்கன்னா, JCILM நாகர்கோயில் அப்படி போனீங்கன்னா, there is more than 1,000 videos 1000க்கு மேல வீடியோஸ் அதுல இருக்குது. of healings, சுகமளித்தல பத்தின வீடியோஸ் இருக்கு. of teachings. நிறைய இப்படி பாடங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் இருக்கு. Listen the truth, அத உண்மையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். and be blessed. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you all. உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். I enjoyed being with you along with my team members. என்னோட டீம் மெம்பர்ஸோட உங்க கூட உங்க ஊர்ல இந்த நாட்களை செலவு பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். And we from the JCILM team, we all love you and thank you. JCILM டீம்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாரும் உங்களை அன்பு செய்றோம், உங்களுக்கு நன்றி சொல்றோம். And a big thanks to the priest who welcomed us to and gave us such a warmth, a love and so much of cooperation. We thank you that you have been blessed with 2 anointed priests. உங்களுக்கு 2 அருள் பொழிவு செய்யப்பட்ட அருமையான அருள் தந்தையர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்தார்கள், அருமையான இடத்தை கொடுத்தார்கள், இந்த அழகான இந்த அரேஞ்ச்மெண்ட்டை செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அப்பத்தின் வடிவிலே எங்கள் முன்னிலையில் பிரசன்னமாக இருக்கின்ற அன்பு தெய்வமே, ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் முழந்தால் படியிட்டு நான் நிற்கக்கூடிய இந்த நேரம் என்னுடைய வாழ்வின் புனிதமான நேரம் இது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் உன்னதமான நேரம் இது. இறைவா, உம்முடைய திரு பிரசன்னத்தில் ஆண்டவரே, முழந்தால் படியிட்டு உம்மை நான் ஏறெடுத்து பார்க்கின்ற, கண்ணோக்கி பார்க்கக்கூடிய இந்த நேரம் என்னுடைய வாழ்வில் மிகவும் மகிமையான நேரம் இது ஆண்டவரே. மிகவும் புனிதமான நேரம் இது ஆண்டவரே. மிகவும் உன்னதமான நேரம் இது ஆண்டவரே. இறைவா, இப்படி ஒரு தருணத்தை நீர் எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த புனிதமான நேரத்தை நீர் எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில் நீர் என்னோடு பேசுகிறீர் ஆண்டவரே. இறைவா, நீர் என்னோடு பேசுகிறீர். உம்முடைய குரல் என்னுடைய காதுகளில் தெளிவாக விளட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளை நான் இதோ ஆவலோடு வந்திருக்கிறேன் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக.